இந்த மெல்கிசேதேக்குக்கு இவன் தசம பாகம் கொடுத்தான். ஆமென். யார் இந்த மெல்கிசேதேக்கு? முதலாவது யாருக்கு தசம பாகம் கொடுத்தான்? முதலாவது ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். முதல் பாயிண்ட். அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்றது? நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அதனால என்ன செய்யணும்? விசுவாச அடிச்சுவடுகளில் அவர் நடந்த அடிச்சுவல் நாங்களும் நடக்கிறோம். ஆமென். அடுத்து நல்ல கவனிங்க. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். யாரு கொடுத்தான்? மெல்கிசேதேக்கு கொடுத்தான். மெல்கிசேதேக் யாரு? வாசிப்போம் எபிரேயர் 7:3. மெல்கிசேதேக் அப்படின்னா நீங்க ஒரு ஐஸ்கிரீம் பேர் நினைச்சிடக்கூடாது. ஏதோ ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் மாதிரி மெல்கிசேதேக் அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து சாலமன் ராஜா அவன் கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட். வாசிப்போம். இவன் தகப்பனும் தாயும், இவன் தகப்பனும் தாயும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். கை தட்டுங்க. அச்சா, சரியான அறிவு. எபிரேயர் வாக்கியனுக்கு சரியான அறிவு. லூக்கா என்று சொல்லுகிறார்கள் அல்லது பவுல் என்று சொல்லுகிறார்கள். பயங்கரமான பழைய ஏற்பாட்டு ஞானத்தோடு எழுதப்பட்ட வார்த்தை. நிச்சயமாக பவுலாகத்தான் இருக்க வேண்டும் என்று 80க்கும் மேற்பட்டவர் சொல்கிறார்கள். இந்த மெல்கிசேதேக்கு வம்ச வரலாறே இல்லாதவன். இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் நிழல். வாசிப்போம். அடுத்து இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். கையை தட்டுங்க. மெல்கிசேதேக்கு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆபிரகாம் யார்கிட்ட தசமம் கொடுத்தான்? ஆரோன்ட்ட கொடுக்கல, மோசேட்ட கொடுக்கல, அவன் தேவகுமாரன் கொடுத்தான். மெல்கிசேதேக்கிடம் கொடுத்தான். ஆமென் சொல்லுவோம். அப்ப பூரண ஆசாரியத்துவம் உடையவனா யாரு? மெல்கிசேதேக்கு. அப்ப ரெண்டு ஆசாரியர்களை பார்க்கிறோம். ஒன்னு ஆரோன் ஆசாரியத்துவம், இன்னொன்று மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம். இப்ப என்னுடைய கேள்வி, மெல்கிசேதேக்கு யாருக்கு நிழல்? தேவகுமாரனுக்கு நிழல். அப்ப தேவகுமாரனுக்கு தசமமாக வேண்டாம்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? வேணாம்பா, நம்ம நியூ கவர்னன்ட் அவங்க வந்து பிரமாணம், அதனால நான் வாங்க மாட்டேன்னு மெல்கிசேதேக்கு சொன்னாரா? மெல்கிசேதேக்கு யாருக்கு அடையாளம்? இப்போ ஒரு வசனம் சொல்றேன், அந்த வசனத்தை இங்க வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். வலிக்கு வா. நேற்று வாங்கினார்னா இன்னைக்கு வாங்குவாரு, இன்னைக்கு வாங்கினார்னா நாளைக்கு வாங்குவாரு. வா, உன்னை வாங்கு இருக்கிறவங்க வாங்குவாரு. இந்த வசனத்தை எங்கெங்கே சொல்லி நேற்றும் இன்று என்றும் மாறாதவர்னு மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்து நிழல் தெளிவா சொல்லுது. அவர் ஆபிரகாமிடம் தடை பண்ணவில்லை, வாங்கினார். எந்த சர்ச்சிலாச்சும் தசமா கொடுங்க இவ்வளவு விசில் வருமா சார்? இங்க வரும் சார். ஓகே. இப்ப மெல்கிசேதேக்கு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். இங்க பாருங்களேன். அப்ப அவனுக்கு ஆபிரகாம் தசமம் கொடுத்தான். உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, ஆபிரகாம் தசமம் கொடுத்தான், நீங்களும் தசமம் கொடுக்குறேன்றீங்களே, ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணா, நீங்கள் விருத்த சேதனம் பண்றீங்களா? நல்ல கேள்வி, சரியான கேள்வி. ஆனா என்னுடைய பதில் என்னவென்றால், ஆபிரகாம் தசமம் கொடுக்கும் போது விருத்த சேதனம் பண்ணின பிறகு கொடுத்தானா, பண்ணுவதற்கு முன்பாக கொடுத்தானா? கையத்தட்டிங்க அவருக்கு. ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமை அழைக்கிறார். 13ஆம் அதிகாரம் லோத்து பிரிகிறான். 14ஆம் அதிகாரம் சண்டையிட்டு போரிட்டு கொள்ளையிட்ட பாகங்களை தசமபாகத்தை என்ன செய்யறான்? கொடுக்கிறான். 14 15 ஆகார் பிரிகிறாள். 16 15 தான் உடன்படிக்கை பண்றார். 16 ஆகார் பிரிகிறாள். 17 தான் விருத்த சேதனம் வருது. இது எப்படி இருக்கு? 12 அழைக்கிறாரு. 13 லோத்து பிரிகிறான். பிரிஞ்சவன வாங்கப்படுறான் 14ல. இல்லையா சொல்லுங்க? லோத்து பிரிகிறான், பிரிஞ்சவன வாங்கப்படுறான் 14ல. அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அந்த வார பற்றி இப்போ படிப்போம், ரொம்ப நைஸாக இருக்கும். அது ஏசுக்கு அந்த நம்பர்ஸுக்கு இருக்கிற வேல்யூ நம்ம பார்ப்போம். லோத்து தூக்கிட்டு போயிடுறாங்க 14ல். உடனே ஆபிரகாம் போய் 318, there is a secret behind this number, 318ஓட போய் என்ன செய்யறான்? அடிச்சு
இவங்க எல்லாம் லோத்து என்ன செய்யறான், மீட்டுக்கிட்டு வரான். இதான் வெளியே போகாதுன்னு சொல்லி கேட்குறியா, போன அந்த மாதிரி அடி வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லி திரும்ப என்ன செய்யறான், மீட்டு கொண்டு வரான். கொண்டு வந்த பிறகு அங்கதான் தசமபாகம் கொடுக்குறான். இதுல 14 12 அழைப்பு, 13 லோத்து பிரிகிறான், 14 தான் தசமபாகம், 15 உடன்படிக்கை பண்ணுகிறார் பலியிலே, 16 ஆகார் பிரிகிறாள், 17 விருத்த சேதனம் பண்ணுகிறான். என்னுடைய கேள்வி, விருத்த சேதனம் பண்ணின பின்பு ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கவில்லை, விருத்த சேதத்துக்கு முன்பாக கொடுத்தான். இது ரெண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை பவுல் விளக்கி காட்டுகிறார். என்னவென்றால் ஆபிரகாம் நீதிமான் எண்ணப்பட்டான் என்பது விருத்த சேதத்துக்கு முன்னாடி வந்துச்சா பின்னாடி வந்துச்சான்னு கேட்கிறான். உன்னை பதில் சொல்றேன், முன்னாடியே வந்துச்சு. அப்படித்தான் விருத்த சேதனத்துக்கு நீதிக்கு சம்பந்தம் இல்லை. விருத்த சேதத்துக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாம் புறஜாதிகளுக்கு எழுதப்படுகிறது, விருத்த சேதனத்துக்கு பின்னாடி வருகிறது எல்லாம் யூதனுக்கு எழுதப்படுகிறது. கையை தட்டுங்க சார். நன்றாக கவனியுங்கள். நீதிமான் என்று எண்ணப்படும் விருத்த சேதனத்துக்கு அப்புறம் தான் யூதர்களுக்கு போயிருக்கும். ஆனா விருத்த சேதனத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. விருத்த சேதனத்துக்கு முன்பாக எழுதப்பட்டதை தான் புறஜாதிகளுக்கு எடுத்து காட்டுறார் பவுல். நீங்க அதை செய்யணும்பா, ஏன்னா இது விருத்த சேதனத்துக்கு முன்னாடி நடந்தது. தெளிவா கேட்கிறார். அதோட வாஸ்தவம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரோமர் 4:9-10 எதெல்லாம் விருத்த சேதனத்துக்கு முன்பாக வருகிறதோ அதெல்லாம் புறஜாதிய அடையாளம், எதெல்லாம் விருத்த சேதனத்துக்கு பின்பாக வருகிறது யூதனுக்கு அடையாளம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா, விருத்த சேதனத்துக்கு அப்புறம் நடந்தா அது யூதனோட கனெக்ட் ஆனது, அதுக்கு முன்னாடி நடந்தா புறஜாதிகள் நம்மோட கனெக்ட் பண்ணது. ஆபிரகாம் தசமபாகத்தை விருத்த சேதனத்துக்கு முன்னாடி கொடுத்தானா பின்னாடி கொடுத்தானா? சொல்லுங்க சார், எப்படி சொல்றீங்க? இப்பதானங்க சொன்னேன். 17 தான் விருத்த சேதனம் நடக்குது, 14 தசமபாகம் கொடுக்குறான். வாசிப்போம். 4:9-10 இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? இல்லாதவனுக்கும் வருமா? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? ஆபிரகாம் நீதியா எண்ணப்பட்டதுன்னு சொல்றோம்ல, எப்ப எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோது. எப்படி பிரிக்கிறான் பாருங்க. கையை தட்டுங்க. கட்டாயம் பவுலாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்பிரேஷன் சொல்லுது, உள்ள கூப்பிடுது பவுல்னு. சோ நல்லா கவனிங்க. விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதா இல்லாதவனாய் இருந்த போதா? அங்க இருந்து அவன் மேட்டரே சொல்ல வரான். வாசிமா. விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போது அவன் நீதிமான எண்ணப்பட்டான் என்றால் நாமும் விருத்த சேதனம் பெறாமலே நீதிமான எண்ணப்பட முடியும் என்பதை அங்கு எழுதுகிறார். அப்படித்தான் தசமபாகம் கொடுக்கும் போதும் அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருக்கும்போது கொடுக்கவில்லை, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்கும்போது கொடுத்தான். இவர்கள் நன்றாய் கவனியுங்கள், இது புறஜாதி அடையாளம். இவர்கள் ஆரோன் வழியாக தசமபாகம் கொடுக்கிற யூதர்கள் அல்ல, இவர்கள் தேவகுமாரனுக்கு தசமபாகம் கொடுக்கிற புறஜாதிகள். கரங்களை தட்டுங்கள். ஆமென், ஆமென். ஆரோன் மூலமா கொடுத்த யூதனோட டைத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? காலி பண்ணாரு. விருத்த சேதனத்துக்கு முன்னாடி தேவகுமாரனுக்கு கொடுக்கிற டைத்து. இந்த தசமபாகம் ரெண்டு வேற தசமபாகம் இந்த அதிகாரம் சொல்லுது. நான் உங்களுக்கு விளக்குறேன். அதை இது எங்க கொடுக்கப்படுதுன்னா தேவகுமார் கொடுக்கப்படுது. இது விசுவாசத்தில் வருகிற விஷயம். சோ முதல் கேள்வி அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன கேட்கிறாங்கன்னா, ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணாரு, நீங்க பண்றீங்களா? அந்த கேள்வி பதில் கிடைச்சிச்சா இல்லையா? சார் ஒருத்தர் பாஸ்போர்ட்டே எல்லாம் உள்ள போறாரு, நீங்க பின்னாடி போய் பாஸ்போர்ட் கேட்கிறேன், என்ன சொல்லுவீங்க? அவர் பாஸ்போர்ட் இல்லாம தானே போனாரு, நாங்கள் பாஸ்போர்ட் இல்லாம உள்ள வரோம் சொல்லுவீங்களா இல்லையா? அப்படித்தான் பவுல் சொல்றாரு. அவன் விருத்த சேதனம் இல்லாதப்ப தானே நீதிமானா? உனக்கு விருத்த சேதனம் தேவையில்லையா? நீ நீதிமான் தாயா? நான் சொல்றேன், விருத்த சேதனம் இல்லாதப்ப தானே அவன் தைத்து கொடுத்தான். நாமும் விருத்த சேதனம் பண்ணணுமான்னு கேட்டா தவறான கேள்வி. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணதை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை விருத்த சேதனம் வேணும் நீ கேட்டீனா அதுக்கும் பதில் இருக்கு. வேதம் சொல்கிறது, அதை அவன் முத்திரையாய் பெற்றான். நாமும் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் என்கிற முத்திரையை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட்டிருக்கிறோம். நாமும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆமா, அது வேணா அதை எடுத்துக்க, இது வேணா இதை எடுத்துக்க. அடுத்த கேள்வி என்னன்னா, ஆபிரகாம் கொள்ளையடிச்சான். நீங்களும் போய் பேங்க்ல கொள்ளையடிக்கிறீங்களா? கொள்ளையடித்த பொருள் தானே கொடுத்தான்.
இதுவும் ஒரு மோசமான நல்ல கேள்வி இல்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. கேள்வி வருவது நல்லது. என் அன்புக்குரிய ஆபிரகாம் கொள்ளையிட்டதில் கொடுத்தான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்றான். என்ன வசனம் சொல்லுது? 7:4 வாசிங்க. இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட அழுத்தி வாசிமாத கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். பாத்தீங்களா? அவன் சொல்றான் கொள்ளையிட்டு தானே கொடுத்தான். நீ போய் எஸ்பிஐ கொள்ளையடி, ஐசிஐசி பேங்க் கொள்ளையடிச்ச கொடுக்குற என்ன சொல்றீங்க பாருங்க சார். எங்கிட்ட இருந்துதான் என் கிளம்புறான். என்ன சரி விட்டுருவோம். 7:4 கொள்ளையிட்டதில் கொடுத்தான் இருக்குல்ல. 7:1 வாசி, 7:2 வாசி. ஆபிரகாம் கொள்ளையிட்டதுல மட்டும் கொடுத்தானா? வாசி 7:2. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். கையை தட்டுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு டேட்டுக்கு அவன் கொள்ளையிட்டதை கொடுத்தான். இப்ப கொள்ளைக்கும் பேச வரேன். ஆமா, கொள்ளையடிப்பது என்னன்றதே பேச வரேன். நம்மளும் கொள்ளையடித்ததெல்லாம் கொடுக்க போறோம். அல்லையா சொல்லுங்க. ஆமா, இப்ப நல்லா கவனிங்க. ஆபிரகாம் அன்னைக்கு தான் முதல்ல மெல்கிசேதேக்க பார்க்கல. பார்த்து இந்த வாட் இஸ் யுவர் நேம் கேட்டிருப்பான். 2 பேர் பேசியிருப்பேன். தசமபாகம் அப்படின்னா என்னையா அப்படின்னு கேட்டிருப்பான். அவனோட இவனுக்கு அடிக்கடி பழக்கம் இருந்திருக்கு. பைபிள் சொல்லுது எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அன்னைக்கு கொள்ளையிலும் அவன் கொடுத்தான். எல்லாத்திலுமே கொடுக்க வேண்டும் என்று அவன் தெரிந்து வைத்திருந்தான். ஆமா, தசமபாகம் முத அது என்னன்னு சொல்லுங்க. ஆமா, சம்பவம்ன்றீங்க. அவன் கர்த்தரை சொல்ற அதை சொல்லிடுறான். முத 2 பேர் புதுசா. தசமபாகம்னா நம்ம சம்பாத்தியத்துல 10ல் 1 பங்கு கடவுளுக்கு கொடுக்கிறது. 10னா என்னன்னு கேட்டுறாங்க. இந்த 9க்கு அப்புறம் வரும்ல, அதான் 10. 9னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு மேல நான் ஸ்கூலுக்கு தான் போனோம். 100 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபாய் தேவனுக்கு எடுத்து வைக்கிறது தசமபாகம். இப்ப இந்த ஆபிரகாம் 10ல் 1 கொடுத்தான் கர்த்தருக்கு. அதான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது பிரமாணம் அல்ல. இட் இஸ் நாட் ஃபார் ஆல். இட் இஸ் நாட் கம்பல்ஷன். நம்ம சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். ஆமென், சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். அதை நான் கடைசி நான் பேச வரேன். ஆனா கொடுக்கிறவருக்கு கொடுக்கிறவருக்கு என்ன வித்தியாசம் வாழ்க்கையில் வருகிறதுன்னு பேச வர்றேன். ஓகே, ஒன்னு புரிஞ்சுக்காங்க. இது எப்படின்னா, இந்த செய்தி எப்படின்னா, யூனிஃபார்ம் போட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி செய்தி. யூனிஃபார்ம் போடுங்கன்றதை டெய்லி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது புரிஞ்சுக்காங்க. சில இடத்துல டெய்லி யூனிஃபார்ம் பேசுவாங்க. நான் அப்படி இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லி யூனிஃபார்ம் போட்டுக்கப்பா. ஆமா, 8:30 மணி ஸ்கூலுக்கு வந்துரு. இது இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு தடவை கொடுத்தா அவன் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் படிப்பை பற்றியே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். படிப்பு இந்த புக்கு அந்த புக்கு படித்தா, கெமிஸ்ட்ரி படித்தா, ஜுவாலஜி படித்தா, சிலுவை அதான் பேசிகிட்டு இருப்போம். இது வந்து ஜஸ்ட் என்டரிங் வந்து அந்த இது விஷயம். அதாவது என்ன சொல்ற, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஆபிரகாம் கொள்ளையிட்டதில் மட்டும் கொடுக்கவில்லை, எல்லாவற்றிலும் கொடுத்தான். புதிய உடன்படிக்கையில் இருக்கிறதா என்பதுதான் இப்ப கேள்வி. நாம் ஆபிரகாமின் அடிச்சோடில் நடக்கிறபடினால் ஆபிரகாமை நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். சரி, கொள்ளையிட்டதில் கொடுத்தான். இப்படி ஒரு ஆன்சர் கொஸ்டின் வருதுன்னு இல்ல சார், கொள்ளையிட்டதில் எல்லாவற்றிலும் கொடுத்தான் அப்படி நீ சொன்னீனா ஓகே, தப்பே கிடையாது. நாமும் கொள்ளையிட்டதில் கொடுக்கலாம். கொள்ளை என்றால் என்ன? கொள்ளையிடுதல் என்றால் முதலாவது ஒரு போர் நடந்திருக்க வேண்டும். அந்த போரிலே அவன் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். வெற்றி பெற்ற பிறகு கொள்ளையடித்திருக்க வேண்டும். கொள்ளையடித்த பிறகு அதை தசமமாக கொடுத்திருக்கணும். சோ முதல் ஒரு போர் நடந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எங்க வரேன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த போர்ல ஒரு வெற்றி வந்திருக்கு. கை தட்டுங்க ஒரு தடவை. அந்த வெற்றியில ஒரு கொள்ளை அடிச்சிருக்கிறோம். அந்த கொள்ளையில இருந்து நம்ம தசமமாக கொடுக்கிறோம். ஆபிரகாமின் போரை பற்றி இப்பொழுது நான் பேச விரும்புகிறேன் உங்களிடத்திலே. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் போர் ஒரு கண்ணோட்டம். இப்ப இங்க நடந்த போரை பேச போறேன். அடுத்து சிலுவையில் நடந்த போரை உங்கள்கிட்ட நான் பேச போறேன். இந்த ரெண்டு போர்ல எப்படி வெற்றி கிடைச்சிச்சு, அது எப்படி கொள்ளையடிக்கிறோம் என்பதை பேச போகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சோதோமின் ராஜாவும், கொஞ்சம் சோர்ந்து போகாம இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க. குமரோவின் ராஜாவும், அத்மாவின் ராஜாவும், செபோயீமின் ராஜாவும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு, அப்பொழுது சோதோமின் ராஜாவும், நம்பர் 1
எத்தனை ராஜான்னு பாருங்க. சோதோமின் ராஜாவும், குமரோவின் ராஜாவும், கொமோராவின் ராஜா நம்பர் 2, அத்மாவின் ராஜாவும், அத்மாவின் ராஜா நம்பர் 3, செபயோமின் ராஜாவும், செபேரின் ராஜா நம்பர் 4, சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும், பேலாவின் ராஜாவும். ஆமா, திரும்ப கேட்காதீங்க. 5 எல்லாம் சொல்லுங்க. 5 ஒரு பக்கம் 5